ஹாய் வெல்கம் பேக் டு மை தமிழ் யூடியூப் சேனல். நான் யூடியூப் சேனல் என்ன பார்க்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கா. எனக்கு ஒரு ஃபோட்டோ எடிட் தான் பார்க்க வரும். என்ன ஃபோட்டோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது பார்த்தா காட்டுற பாருங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தா இன்ஸ்டாகிராம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஃபோட்டோ பார்த்தா அப்படியே உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லி தர போகிறேன். அப்படியே ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ நம்ம போட்டு கொடுங்க. அது நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு தான் ஃபோட்டோ எடிட் பண்ணி தரணும். மறக்காமல் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியோ லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் பார்த்தா இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணி அப்படின்னா அந்த ஃபோட்டோ பார்த்தா அவங்க எடிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக எடிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மறக்காம மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா ஜஸ்ட் இந்த ஆப் எடிட் பண்ணுறது உங்களுக்கு பிக்சர் அப்ளிகேஷன் ஆகுது. இந்த பிக்சர் அப்ளிகேஷன் தான் இன்ஸ்டாகிராமோட பயோவில் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, இன்ஸ்டாகிராம் பயோவில் இருக்க பாருங்க. ஜஸ்ட் மறக்காம டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அது பேக்ரவுண்ட் பண்ணிட்டு டிடிஎஃப் ஃபோட்டோ கொடுத்து பார்த்தா பேக்ரவுண்டு பார்த்தா கிளிக் பண்ணி ஒயிட் பேக்ரவுண்ட் பார்த்தா ஆட் பண்ணிங்க. நான் எப்படி ஆட் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தா கிராப் ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் கிளிக் பண்ணி போர்ட்ரேட்னு ஒன்று இருக்கும். அந்த போர்ட்ரேட் அப்படின்றது கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டமாக பார்த்தா ஷேப் பண்ணி கிடைச்சிடும். ஓகேங்களா, ஜஸ்ட் இதை பார்த்தா ஃபோட்டோ ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். என்ன பண்ண சொல்லிட்டு ப்ளஸ்ன்னு வைக்கலாம், ஸ்னாப் சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ள இது ஒன்று ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் ஆட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கரெக்டாக வந்து 1 2 மூணாவது இமேஜ் இருக்கும். அதில் மூணாவது அந்த ஷேப் இருக்கும். அந்த ஷேப் நான் கிளிக் பண்ணிட்டு பார்த்தா கலர் வந்து பிளாக் கலர் கொடுத்துங்க. பிளாக் கலர் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க. எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி பார்த்தா கரெக்டாக அப்புறம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைட்டாக நான் எப்படி கிராப் பண்ணி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். கரெக்டாக பாருங்கள். நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சா மட்டும் தான் அந்த நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டின இமேஜ் பார்த்துருப்பீங்களா அதே மாதிரி பார்த்தா எடிட் பண்ண மாதிரி பார்த்தா வரும். ஓகேங்களா, ஜஸ்ட் அலைன் பண்ணி வைக்கிற மாதிரி பார்த்தா கரெக்டாக வச்சுங்க. ஃபஸ்ட்டாக பார்த்தா வந்துட்டுங்க ஜஸ்ட் திருப்பியும் அந்த லைன் கிளிக் டூப்ளிகேட் இருக்கும். ஜஸ்ட் டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஒன்றும் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி தரணும் மறக்காமல் நீங்கள் இன்ஸ்டாகிராமோட லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்தா மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் பார்த்தா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ தான் எடிட் பண்ணி தருவேன். ஓகேங்களா, மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, தேவைப்பட்ட பார்த்தா டெலிகிராம் நம்மளுக்கு தான் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இதே மாதிரி பார்த்தா நான் எப்படி கரெக்டாக அலைன் பண்ணி வைக்கணும்னு பாருங்கள். இதே மாதிரி கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கிளிக் பண்ணிங்க வந்துடும். ஓகேங்களா, ஜஸ்ட் இதே மாதிரி அதோட கொஞ்சம் ஹைட்டாக வைக்கணும். இதை ஜஸ்ட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கா ஜஸ்ட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி அதாவது கரெக்டாக சைஸ் கொஞ்சம் ஓகேங்களா. நான் இப்போ ஜூம் பண்ணுற பாருங்க. இதே மாதிரி வந்து கரெக்டாக வந்து அலைன் பண்ணி வச்சிங்களா, கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிங்க. ஜஸ்ட் இப்போ அந்த சைடு டபுள் இருக்குல்ல அந்த டபுள் சைடு இருக்கும். இந்த சைடு வரணும். ஓகேங்களா, ஜஸ்ட் அதே மாதிரி சின்னது மாதிரி கிளிக் பண்ணி பார்த்தா சின்னதாக இருக்கா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிங்களா. லாஸ்ட்டாக இருக்கா சின்னதை கிளிக் பண்ணிங்க. கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் ஆட் பண்ணணுமா அதுக்கு லாஸ்ட்டாக இருக்க அந்த சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த சின்ன பாக்ஸ் நம்ம கிளிக் பண்ணி டூப்ளிகேட்னு இருக்கும். ஜஸ்ட் அது மாதிரி 30% டூப்ளிகேட் வந்து டூப்ளிகேட் கிளிக் பண்ணிங்க. டூப்ளிகேட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் அந்த டூப்ளிகேட் லாஸ்ட் எண்டு இந்த சைடு போட்டு தான் எடுத்துருங்க. ரைட் சைடில் கரெக்டாக எடுத்து வந்துடுங்க. ஓகேங்களா, ரைட் சைடில் எடுத்து வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சு ஜஸ்ட் நீங்கள் ஜூம் பண்ணக்கூடாது, அதாவது லென்த் இழுக்கக்கூடாது. அது எப்படி இருக்கோ கரெக்டாக அதை மட்டும் எடுத்து வச்சா மட்டும் போதும். ஓகேங்களா, அதனோட சைஸ் பார்த்தா கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபோட்டோ பார்த்தா அழகாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தா திருப்பி நான் அந்த ரெண்டாவது இமேஜ் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கிளிக் பண்ணி திருப்பி அதே அந்த பாக்ஸ் பார்த்தா கரெக்டாக வந்து அலைன் பண்ணி வச்சுங்களா. நான் பார்த்தா பக்காவாக பார்த்தா அலைன் பண்ணி வச்சுட்டோம். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த ஒரு சின்ன பாக்ஸ் தப்பாக இருக்குது அதை மட்டும் கரெக்டாக அலைன் பண்ணி எது கரெக்டாக இருக்கும் அந்த பக்கம் இருக்க மாதிரி இந்த பக்கம் கரெக்டாக 2 பக்கம் பார்க்குறோம். 2 பக்கம் வந்தால் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் ஃபோட்டோ பார்த்தா கரெக்டாக எடிட் பண்ணி முடியும். ஓகேங்களா, நான் பார்த்தா வைக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ நான் ஃபோட்டோ உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் பார்த்தா இந்த மாதிரி யூஸ் பண்ணி டெய்லி பார்த்துட்டே இருக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு அலைன் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா ஜஸ்ட் ஆட் ஃபோட்டோ கொடுத்துங்க. ஆட் ஃபோட்டோ கொடுத்து பார்த்தா யாரை ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் அவரோட இமேஜ் ஆட் பண்ணிங்க. நான் பார்த்தா என்னோட ஃப்ரெண்டோட இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டோட இமேஜ் ஆட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். இது இருக்குது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இமேஜ் நான் கிளிக் பண்ணிங்க. யாரை வச்சு ஆட் பண்ணிட்டு போனால் அவனோட இமேஜ் பற்றி ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கரெக்டாக பார்த்தா அந்த பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்தா ஜூம் பண்ணிக்க. அந்த உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா கரெக்டாக ஜூம் பண்ணிங்க. நான் ஜூம் பண்ணுற மாதிரி பார்த்து கரெக்டாக ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு பார்த்தா ஜஸ்ட் பிளெண்டிங் ஒரு ஆப்ஷன் மாதிரி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தா ஸ்க்ரீன் மல்டிப்ளை இருக்கும். அதாவது ஸ்க்ரீன் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்க. ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா பக்காவாக பார்த்தா அந்த ஃபோட்டோ பார்த்தா பேக்ரவுண்டில் பார்த்தா பக்காவாக செட் ஆகிடும். ஓகேங்களா, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். இதே மெத்தட் தான் கரெக்டாக பார்த்து அலைன் பண்ணி வச்சு உங்களுக்கு வேணாலும் நீங்கள் திருப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபோட்டோ இல்லை ப்ரோ நீ வேறு எதாவது ஆட் பண்ணால் தான் ஜஸ்ட் டிலேட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட வீடியோவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட வீடியோவோ இல்லை உங்கள் பர்சனல் உங்களுக்கு யார் தேவைதோ அவனோட இமேஜ் வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். டேட் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். என்னோட ஃப்ரெண்டோட இமேஜ் இந்த ஃப்ரெண்டோட ஜஸ்ட் இது கிளிக் பண்ணி திருப்பி அதே பிளெண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா நான் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்தா உங்களுக்கு இந்த இமேஜ் பார்த்தா கிடைச்சிரும். ஓகே, இப்படி தான் ஃப்ரெண்ட் இந்த ஃபோட்டோ எடிட் பண்ண முடியும். ஓகே, இந்த ஃபோட்டோ பார்த்தா ரொம்ப ட்ரெயிங்காக போயிட்டு அதை நம்ம பார்த்தா எடிட் பண்ணிவிட்டோம். ஓகே, எடிட் பண்ணிட்டு பார்த்தா நீங்கள் எந்த சைஸில் வேணால் கரெக்டாக இமேஜ் பார்த்தா அலைன் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா, பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே டிக் ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. டிக் பண்ணிட்டு பார்த்தா வேணுன்றது மேலே டவுன்லோட் ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அப்படின்னா உங்களுக்கு கேலரி தான் சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சிம்பிளாக பார்த்தா இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இதுக்கான நியூவான பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.